தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் என்ன செய்யப்பட்டேன்? ரட்சிக்கப்பட்டேன். எல்லாரும் கைவிட்டாங்க சொல்றாரு பாருங்க. ஒருவர் கூட இல்லைங்க கை தூக்க. ஆமென். எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உனக்கு எப்படி நிற்பாரா? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு துணை நிற்பார். அல்லேலூயா. எப்படி இருப்பாரா? ஏன்னா நீ எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு உனக்கு தான் தெரியும். அப்போ சொன்னாங்க, பவுல் சொன்னா, சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செய்யப்பட்டேன்? நான் ரட்சிக்கப்பட்டேன். நீ எதுலேருந்து? பாவத்தின் விளிம்புல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மரண விளிம்புல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை விபத்து நேரத்தில் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை எல்லாரும் கைவிட்ட நிலைமையில நீ என்ன செய்யப்பட்டிருக்கலாம்? ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை பாதுகாப்போடு நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை யாருங்க உன்னை நடத்தினது? யார் உனக்கு சுகம் கொடுத்தது? யார் உனக்கு எல்லா காரியத்தின் நன்மையாய் முடிய செய்தது? கர்த்தர் அல்லவா? இன்னைக்கு என்ன தனிமையா இருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று நீ விசுவாசி. கர்த்தர் எனக்கு பக்க பலமாய் இருப்பார் என்று நம்பு. கர்த்தர் என்னை தோள் கொடுப்பார் என்று நீ நம்பு. நீ ஏன் முறுமுறுக்கிற? நீ ஏன் ஆண்டவர் விட்டு விலகி போற? நீ ஏன் ஜெபிக்காமல் இருக்கிற? நீ ஏன் முழங்கால் படியாமல் இருக்கிற? ஏன் உன் சிந்தனையை சிதற விடுகிற? நான் உன்னை ஜெனிப்பித்த தேவன் அல்லவா? நான் உன்னை ரட்சித்த தேவன் அல்லவா? மரண விளிம்பில் இருந்த என்ன, பாதாளத்திலே போக கிடந்த என்ன, இந்த உலகத்திலே என்னை விழுங்கும்படியா அநேக சத்துருக்கள் என்னை கல்லெறிய சூழ்நிலையில் நேரத்தில் என்னை ரட்சித்த தேவன் நீர் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் என்னை தனிமையிலே நடத்துகிறார் என்றால் என்னோடு துணை நிற்பதற்காக தான். அல்லேலூயா. ஏன் தனிமையில் நடத்துறாரு? உன் கூட நிற்பதற்காக தான். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நீ இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் சில நேரங்களிலே என்னை தனிமைப்படுத்துகிறார். ஆமென். சில நேரங்கள் நீங்க தனிமையா பல காரியத்தை வேணா யோசிக்கலாம், ஆனா கர்த்தருடைய நாமத்தை, வேதத்தையும் பாடலையும் நீங்க பாடி பாருங்களேன், அதுதான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கும். அல்லேலூயா. தனிமையில இருக்கும்போது நீங்க எதெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அதை காட்டிலும் மேலானது எதுன்னு கேட்டா ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்க. நீங்க தனிமையில இருக்கும்போது நீங்க எதை வேணாலும் நீங்க பாருங்களேன், அதுல நீங்க உங்க லைஃப்ல ஒரு பயமுறுத்ததை கொண்டு வந்துடும். உதாரணத்துக்கு, நான் இப்போ தனிமையில் இருக்கிறேன், எதெல்லாம் நான் பார்க்குறேன், எதெல்லாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அது என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு கேட்டால், ஐயோ இது எனக்குத்தானா? ஆமே, என் லைஃப்பில் இப்படி நடக்குமா? சமாதானம் போயிருங்க, சந்தோஷம் போயிடும். அல்லேலூயா. மறைவாய் செய்கிற எல்லா காரியங்களும் உன்னை எங்கே கொண்டு போகும்னு கேட்டால் எல்லாத்துல இருந்து உன்னை பிரித்து கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது கர்த்தரை ஆராதிச்சு பாருங்களேன், தனிமையில் இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்தை தியானித்து பாருங்களேன். ஆமென். அது உனக்கு பலனாய் முடியும். கர்த்தர் உன் பட்சமாக இருக்கும்போது அப்படியே ஒரு தைரியம் உனக்குள்ள வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு தைரியம், ஒரு அசாத்தியமான காரியம். போடா, எது செய்தாலும் ஆமென், நான் பயப்பட போவதில்லை, எல்லாத்தையும் எதிர்த்து ஃபேஸ் பண்ண கர்த்தர் எனக்கு பலன் தருவா. நாளை தினத்தை குறித்து நான் பயந்து கொண்டு இருக்கிறேன், அதே போலதான் நான் பார்க்குற எல்லா விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. எதுவா இருக்கட்டும், என் சரீரம் சாவின் விளிம்புல இருந்தா கூட நான் பயப்பட போவதில்லை. காரணம், கர்த்தரினை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். தனிமைப்படுத்தும் போது யார் உனக்கு துணை நிற்கிறா? கர்த்தர் துணை நிற்கிறார். இரண்டாவது சொல்லுகிறேன், வேதத்துல வாசிக்கல, ஆதியாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம்
30வது அதிகாரம் 30வது வசனம். நான் வரும் முன்னே நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு ஓடி போய் தன் மாமாவின் இடத்துல சேர்ந்து சில நாட்கள் என்ன செய்யறான், வேலை செய்யறான். யாக்கோபு போன நாள் முதற்கொண்டு அந்த மந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லா காரியமும் அவருக்கு நன்மையாய் தன் மாமாக்கு முடிந்தது. இப்ப யாக்கோபு சொல்லுகிறார், இவ்வளவு நாளா உமக்கு ஓடினதை நீர் அறிவி. நான் வரும்போது எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆகையினால இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன் கேட்டா, என் குடும்பத்திற்காக நான் என்ன செய்ய போறேன், நான் சம்பாதிக்க போறேன், செயல்பட போறேன். எனக்கு நீங்க என்ன செய்ய வேணாம், ஒண்ணு எனக்கு கொடுக்க வேணாம், நான் சொல்லுவதை மாத்திரம் நீங்க கேளுங்க, எனக்கு இதை மாத்திரம் எனக்கு சம்பளமாய் கொடுங்க, நான் இதை வைத்து என் நீதியை நான் என்ன செய்யறேன், விளங்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவ்வளவு நாளா அவருக்கு சம்பாதித்து கொடுத்து இப்ப தன் குடும்பத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனைவிகளுக்காக அவன் தனித்து தன் வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த சப்போர்ட்டும் அவனுக்கு இல்லை. அப்ப அவன் சொன்னதை அவர் செய்த உடனே கொஞ்ச நாள் கழித்து தன் மாமா யாக்கோபை பார்க்க வரும் பொழுது எப்படி இருக்கிறான்னு கேட்டா, அவன் சகல ஆசீர்வாதத்தினாலும் அவன் கொடுத்ததை விட பல மடங்கு கர்த்தர் அவனை உயர்த்தினதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்பொழுது கேட்கிறாரு, உங்களிடத்துல இருக்கிறது யாதென்று என்கிட்ட இருக்கா? எதுவுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட எது இருக்கா? எதுவுமே இல்லை. நான் என்றைக்கு தனித்து செயல்பட்டேனோ அன்றையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இவ்வளோ மேன்மைக்கு காரணம் யாருன்னு கேட்டேன், என் ஆண்டவராய் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. நீங்க யாரையும் சார்ந்து வாழ தேவையே இல்லை. இவங்க எனக்கு கொடுக்கணும், அவங்க எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க வாழவே வாழாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தனித்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சில நேரங்கள் எங்களுக்கு அவங்க கொடுத்தா நல்லா இருக்குமே, இவங்க இந்த கொஞ்சம் பணம் கொடுத்தா நான் உயர்ந்துருவேன், இவங்க எனக்கு கொஞ்சம் கொடுத்தா உயர்ந்துருவேன், இவங்க சார்பில் இருந்தா என் வேலை நல்லா இருக்கும், இவங்க இந்த பணத்தை கொடுத்தா என் கடனை கட்டிடுவேன், இவங்க செலவு பண்ணா நான் என் குடும்பம் உயர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிற கான்செப்டே விட்டுருங்க. அல்லேலூயா. நீங்கள் தனித்து செயல்பட ஆரம்பிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உன் பட்சமாய் இருக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன்னா நாளைக்கு ஒரு சொல்லு வரக்கூடாது, என்னாலதானே நீ என்ன செஞ்ச. இங்க யாக்கோபுடைய மாமா சொல்லலையே, என்னாலதானே உயர்ந்தேன்னு சொல்லலையே. அதனாலதான் யாக்கோபு சொல்றாய், உங்களுக்குரியது எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க பிசினஸ்ல கர்த்தர் இருக்கணும், உங்க வேலையில கர்த்தர் இருக்கணும், உங்க வருமானத்துல கர்த்தர் இருக்கணும், நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் இருக்கணும். மனுஷனை நம்புவதை விட கர்த்தரை நம்புவது மேலானது. ஆமே. இனிமே யாரையும் மனுஷனை சார்ந்து என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. உங்க குடும்பத்தை உயர்த்தக்கூடிய
எல்லா ஆயத்தத்தையும் கர்த்தர் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்குரியதான், என் பிள்ளைகளுக்குரியதான எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். நான் தான் அண்ணாந்து பார்ப்பதே அல்ல. நான் மனுஷனை பார்க்கிறேன், அவங்ககிட்ட இருக்கு அதை பார்க்கிறேன், இவங்கள்ட்ட இருக்கு அதை பார்க்கிறேன், இந்த சிஸ்டர் இருக்கு அதை பார்க்கிறேன், இந்த பிரதர்ட்ட இருக்கு அதை பார்க்கிறேன். இல்லைங்க, உனக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக உன் கண்களை ஏறுபடுப்பாய் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒத்தாசை வரும்? ஆமென். அல்லேலூயா. தனித்து செயல்படும் பொழுது, தனித்து உங்க வேலையை செய்யும் போது, தனித்து உங்க பிசினஸை செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். யாக்கோபை தன் மாமா பார்க்கும்போது, இவ்வளோ ஆசீர்வாதம், இவ்வளோ ஆசிரியா, இவ்வளோ வேலையாட்களா, இவ்வளோ மிருக ஜீவன்களா, எப்படி ஆனது? எனக்கு துணையாய் கர்த்தர் இருந்தார். எனக்கு பலன் கொடுக்க கர்த்தர் இருந்தார். ஆகையினால தயவாய் சொல்லுகிறேன், மனுஷனை சார்ந்து ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. அவங்க தருவாங்கன்னு எண்ணாதீங்க. கிறிஸ்து வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே நன்மையை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எங்களுக்கு செய்வார். முன்னெல்லாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா வெளியே டொனேஷன் கேட்க சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தார். நீ யார்கிட்டையும் எதுவும் என்ன செய்யாத, கேட்காத, இருந்தா செய், இல்லைன்னா என்ன எப்படி இரு, அமைதியாரு. செய்யக்கூடிய காலத்தை நேரத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு நிறைய ஷெட்யூல் போட்டோம். ஆனால் என்ன இல்லைன்னு கேட்டால் அதுக்கு தேவையான உபயோகங்கள், அதுக்கு தேவையான பண வசதி இல்லை. ஆமென். அதனால அதை வைத்து ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எங்க ஆசை இதுதான், நீங்க கொடுத்தா நாங்க என்ன செய்யறோம், நாங்க செய்யறோம், இல்லையா உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பிரதர் அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியே யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். இது எங்க குடும்பம், எங்க சபை குடும்பத்துக்குள்ளே நாங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுமே தவிர சபையை விட்டு வெளியே இனி என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் எங்க பிள்ளைகளை உயர்த்துங்க அப்பா. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துங்க. யாக்கோபை உயர்த்தும் பொழுது நாங்க யாருக்கு செய்ய போறோம், நமக்கு தானே ஆண்டவரே. அதனாலதான் இந்த கடந்த ஒரு வாரமா நாங்க செபித்து கொண்டு இருக்கிறேன். எங்க சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன செய்யுங்க, உயர்த்துங்க. அவங்க பிசினஸ உயர்த்துங்க, அவங்க கையும் பிரயாசத்தை உயர்த்துங்க, அவங்க செய்கிற வேலையை உயர்த்துங்க. அவங்க எல்லா விதத்திலையும் தனித்து செயல்பட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எல்லா விதத்திலையும் அவர்கள் உயர்த்தப்படுவார்களாக. ஆசை இது மேல கை வச்சு ஜெபம் பண்றேன். இந்த வருடம் இல்ல, அடுத்த வருடம் இன்னும் பிரம்மாண்டமாய் நடத்த என் ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.